ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், Queen of Handlooms, associate sponsor Yashko shirts, trousers, dhotis. Achi Badam drink, Ethnic Healthcare, Natural Fertility and General Health. Giri Trading Agency, Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant. Kulathur Ram Catering. Punniyam Foundation. Grooming partner Naturals, world's fastest growing salon chain. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் பெரிதில்லை. இங்கே உழைப்பு, இங்கே கர்மா, புண்ணியம். ஸோ அந்த புண்ணியம் செஞ்சால் என்றைக்குமே பணம் குறைவு தான். அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் இது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் பத்மஸ்ரீ கலைமாமணி விருது வழங்கப்பட்ட போது எந்த அளவு சந்தோஷப்பட்டேனோ அதே அளவு இந்த சேனலையும் நான் மதிக்கிறேன். அந்த ரசிகர்கள், வியூவர்ஸ் அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன். எக்காலத்திலும் உன்னை மறவாமலே. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கும் கூட பக்தினா என்ன, சமயம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னா இந்த ஐபிசி பக்தி தான். அன்பே மகாசக்தி, உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். இந்த இறை தொண்டு என்றென்றும் உங்களுக்கு தொடர வேண்டும். பல விருதுகள் உங்களை தேடி வர வேண்டும். இது போற்றத்தக்க வேண்டியது. இது விண்மீன்கள் உள்ள வரைக்கும் இந்த பணி தொடங்கணும். நம்ம பாராட்டணும், நம்ம பாதுகாக்கணும். குறிப்பா சொன்னா நமக்கு மேல ஒரு பெரிய சூப்பர் பவர், இறைவனுடைய சக்தி தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிற விஷயம் உலகத்துல எல்லாருக்கும் கொண்டு போய் செலுத்துற ஒரு விழாவா இந்த ஐபிசி பக்தியினுடைய இந்த அவார்டு விழாவா நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங், நல்ல உணர்ச்சி, நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது அப்படிங்கும்போது when it is something that leads you has a direct connection with the almightyங்கும்போது தனி has தனி சேனல். வணக்கம். இன்னைக்கு எங்க ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஐபிசி பக்தி யூடியூப் சேனல் இப்படி விருதுகளுக்காக ஒரு நிகழ்ச்சி, அதுவும் பக்தியில இருக்க சான்றோர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க போது இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? மிகுந்த மகிழ்ச்சி. ஆக்சுவலி இதை விட இன்னும் பிரம்மாண்டமா வருங்காலத்தில் நம்ம பண்ணணும். அதற்கான உழைப்பு நிச்சயமா, உழைப்பும் சப்போர்ட்டும் நிச்சயமா என்னைக்கு இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு இந்த விருது நிகழ்ச்சி பத்தின விஷயங்கள் கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் பெரிதில்லை. இங்கே உழைப்பு, இங்கே கர்மா, புண்ணியம். ஸோ அந்த புண்ணியம் செஞ்சால் என்றைக்குமே பணம் குறைவு தான். அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் இது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிச்சயமா. நீங்க கோவில் ஒன்று கட்டியிருக்கீங்க. நம்முடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நீங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தராகி நிறைய விஷயங்களை கடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விருது வழங்குற நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேளகேஷத்து நம்ம சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலமடி ஆவல். நல்லா இருக்கேன். நீக்கு சுகமே, நானுக்கு சுகமா. நிறைய விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க. கலை மாமணியா இருந்தாலும் சரி, பக்தி, நிறைய விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு ஐபிசி பக்திக்காக ஒரு விருது நிகழ்ச்சியை முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த விருது நிகழ்ச்சியில நீங்களும் ஒரு பாட்டா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். நீங்க அழைப்பும் அழைத்த முறையும் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய அருமை இசை சகோதரி கற்பகம் ஞானப்பிரகாசம் அவர்கள் முதல்ல தொலைபேசியில் பேசி சொன்னபோது ஐபிசி தமிழ் சேனல் யூடியூப்பில் எந்த அளவு பிரபலமாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பைட்ஸ் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு சேனல்லேருந்து, அந்த யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு ஒரு விருது வழங்கப்படுது, நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக எனக்கு ரொம்ப பட்டுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பத்மஸ்ரீ விருது வாங்கினீங்க, கலைமாமணி விருது வாங்கினீங்க, இப்போ இந்த விருது வாங்க போகிறீங்க, அது எப்படின்னு. இந்த அத்தனை விருதுகளும் எனக்கு வழங்கப்பட்ட விருது. வழங்கப்படுகின்ற விருதுகள்லாம் வாங்கிறதுக்கு நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு ரொம்பவும் நம்ம உணர்ந்து நம்முடைய அர்ப்பணிப்பை உணர்ந்து, ஏன்னா நான் மருத்துவத்திலையும் இசையிலையும் செயல்படுபவன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டீனாக இருந்து நான் ஓய்வு பெற்றவன். அதற்கு முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டைரக்டர் இன்சார்ஜ் ஆஃப் இன்டர்னல் மெடிசன், ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் மெடிசன் டிபார்ட்மெண்ட், இன்டர்னல் மெடிசன் அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்ற பெருமைகள் எல்லாம் இருந்தாலும் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் என்கிற ஒரு அரும் பெரும் மாபெரும் கலைஞனின் ஒரு பக்தி நெறியில் வாழ்ந்து காட்டிய
பாடி காட்டிய மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் மனிதரின் மகனாக நான் இசைப்பணி ஆற்றி வருவது உங்களுக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பா சார். நான் எத்தனை பெருமைகள் எனக்கு வந்தாலும் என்னுடைய தந்தையாருக்கு நான் அர்ப்பணிக்கிறது தான் எனக்கு வழக்கம். எந்த பெருமைக்கும் நான் சொந்தக்காரன் இல்லை, எல்லாம் அவர் போட்ட பிச்சை. இறையருள் எனக்கு அளித்த பிச்சை அவருக்கு மகனாக பிறக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது தான் சார். தந்தை மகற்காற்றும் உதவி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தந்தையினுடைய பெருமைகளை நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துக்கு பறைசாற்றி இருக்கீங்க. இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விருது நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். சந்தோஷம். தந்தை மகற்காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி அப்படிங்கிற அந்த உதவி செய்யறதுக்கு தான் நான் என்னாலான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விருது நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த விருது எனக்கு வழங்கப்படுவதில் நான் பத்மஸ்ரீ கலைமாமணி விருது வழங்கப்பட்ட போது எந்த அளவு சந்தோஷப்பட்டேனோ அதே அளவு இந்த சேனலையும் நான் மதிக்கிறேன். அந்த ரசிகர்கள் வியூவர்ஸ் அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன். இந்த கலியுகத்தில் அதர்மம் அதிகமாக இருக்குது. அந்த அதர்மத்தை போக்கணும் அப்படின்னா தர்மத்தால் தான் முடியும். அந்த தர்மத்தை தூக்கி பிடிக்கிற ஒரே ஒரு அடையாளம்னு அது பக்தி தான். அந்த பக்திக்கு ஐபிசி பக்தி தான் உலகம் முழுவதும் பல பேர்த்த பேச்சை கருத்துக்களை கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த வகையில் தன்னலம் கருதாமல் சேவை செய்யக்கூடிய, ஆன்மீக சேவை செய்யக்கூடிய எத்தனையோ சேவை செம்மல்களுக்கு நீங்கள் இன்னைக்கு விருது கொடுக்குறீங்க. இது பக்தியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு கும்பாபிஷேகத்தில் எப்படி கலசை வச்சு தீர்த்தம் விடுறாங்களோ அது மாதிரி பக்தி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாபெரும் சிறப்பு. இந்த விருதை தரக்கூடிய உங்களுக்கு எங்களால், ஆன்மீகத்தில் இயங்கக்கூடிய எங்களால் ஒரு நன்றி அப்படிங்கிற வார்த்தை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கும் கூட பக்தினா என்ன, சமயம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னா இந்த ஐபிசி பக்தி தான். ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷமா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பண்றீங்க. ஏன்னா ஆன்மீகம் தொண்டு செய்யறவங்களுக்கு நீங்க இந்த விருது வழங்குறது ரொம்ப ஆத்மாத்மா சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க இறைப்பணிய, ஆன்மீக பணிய, மக்களுக்கு சேவை செய்யற ஒரு மாபெரும் பணியா பண்ணிட்டு இருக்கீங்க போது உங்களுக்கு இந்த விருது கொடுக்கறதுல எங்களுக்கு தான் மிகப்பெரிய இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு உலகத்துக்கே காட்டுறீங்கல்ல, கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் என்ன மாதிரி ஒரு பரதேசி செய்யறதை விட எவ்வளோ ஆன்மாக்கள் இருக்கு, இன்னும் இதுக்கு மேலே கீழே உழவர் பணி செய்கிற ஆன்மா இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும். இது இறைவனுடைய விருது நீங்கள் கொடுத்தீங்க. உங்கள் ஆத்மார்த்தமான அந்த வேண்டுதலுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் செய்கிறீங்க. உங்களுடைய ஐபிசி ஓனருக்கும் உங்கள் மாதிரி அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட அன்பான ஆத்மான ஒரு வாழ்த்துக்கள். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, என்னுடைய உணர்வுபூர்வமான ஒரு வாழ்த்துக்கள். அன்பே மகாசக்தி, உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். இந்த இறைத்தொண்டு என்றென்றும் உங்களுக்கு தொடர வேண்டும். பல விருதுகள் உங்களை தேடி வர வேண்டும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அன்பே மகாசக்தி. உங்களுக்கு இன்னைக்கு ஐபிசி பக்தி விருதுக்காக ஒரு நிகழ்ச்சி, பக்தியில சிறப்பாக இயங்கிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு விருது நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாங்க போது உங்களுக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஆஸ் அன் ஆஸ்பைரிங் மியூசிஷியன் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அஃப்கோர்ஸ் இது ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தெம் ஃபார் ஆனரிங் மீ டுடே. அப்பாவுடைய இசை அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே கேட்டு ரசிக்கிற ஒரு இசை. ஸோ நீங்கள் பக்திக்காக நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. பர்சனலி உங்களுக்கு நீங்கள் பாடினதில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னா அது என்ன பாட்டு? நான் முதல்ல பாடினது பாவயாமி கோபால பாலம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பொதுவாக பக்தி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த உச்சாடனங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்லோகங்களாக இருந்தாலும் சரி, மந்திரம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இது எப்படி இருந்துச்சு இதை லேர்ன் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படியே பாடும்போது லிரிக்ஸ் பார்த்து ஒரு மாதிரி பாடுவேன். இல்லைனா கரெக்ஷன் இருந்ததுன்னா வேறு யாராவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அப்படியே லேர்ன் பண்ணிட்டு. இப்போ உங்களோட இதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் காட், எனக்கு ரொம்ப இவங்க தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யார்? எங்கள் பாட்டி ரொம்ப கிருஷ்ணா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பின் தேர் வீட்டில். ஸோ கிருஷ்ணா டெஃபினெட்லி. இப்போ பொதுவாக கோவிலுக்கு போகிற பழக்கம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? எந்த கோவிலுக்கு ரீசெண்டாக போயிட்டு வந்தீங்க? எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியாக குருவாயூர் போவோம். ஸோ அது இட்ஸ் a very special place. இப்போ நீங்கள் இந்த அவார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, ப்ரௌட் ஆஃப் யூ, இல்லைன்னா ஒரு ஹக் கொடுப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் நாகை முகுந்தன்னு பேர். நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய அடியனுக்கு இந்த ஐபிசி பக்தி இந்த விழாவில் விருது வழங்குவது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தருகின்றது என்று சொன்னால் மிகையல்ல. இவர்களுடைய ஆன்மீக கலாச்சார பணியானது மேலும் மேலும் வளர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன்.
நன்றி, வணக்கம், வாழிய நலம். மேம் வணக்கம். வணக்கம். ஐபிசி பக்தி விருதுகள்ல எங்களோடு இந்த விருதை வாங்குறதுக்கு நீங்க கலந்துருக்கீங்க. நீங்க வந்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ, மை பிளஷர். ரொம்ப ஐபிசி பக்தி விருதுகள் பக்திக்காக ஒரு விருது நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பொதுவாகவே அவார்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது ஒரு பொதுவாக இருக்கும், ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்கும். பட் ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் ரீசனோட கொடுக்கறது, அதுவும் பக்தி, டிவோஷன், பக்தி டு எனி திங், டு த ஆர்ட் ஃபார்ம், கலைகளுக்கு பக்தி, நம்ம முன்னோர்களுக்கு பக்தி, கடவுளுக்கு டெஃபினட்டாக முதல்ல பக்தி, எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அது ஒரு தனி சிறப்பு தான். மேம் இப்போ இசை அப்படிங்கிறது பக்தியில் இருக்க நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இறைவனை மந்திரம் சொல்லி துதிக்கிறத விட இசையால் துதிக்கிறது அப்படிங்கிறது அவரை கண்டிப்பாக சென்று சேரும். ஸோ ஒரு பாடகரா இன்னைக்கு பக்தி சார்ந்த விஷயங்களையும் பக்தி பாடல்களையும் இந்த இருக்க காலகட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க மேம்? பக்திங்கிறதோட அர்த்தமே ஷேரிங் லவ்ங்க. ஆக்சுவலி பஜ் அப்படிங்கிற வார்த்தையில தான் வருது வடமொழியில். அது நம்ம எந்த விதத்தில் நம்ம அன்பை பகிர்ந்துட்டாலும் அது அழகு. அப்படிங்கும்போது இசைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு இனிமையாக காதில் போய் விழுறது. இன்னொன்று நாதோபாசனன்னு சொல்கிறோம், வைப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம், நல்ல வைப்ரேஷன்ஸ். இசைங்கிறது என்ன? வைப்ரேஷன்ஸ் தான். ஸோ நம்ம காதில் விழுறது வைப்ரேஷன். ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கும்பொழுது எல்லாரையும் போய் சேர்றதுங்கிறது அது ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயமே இல்லை. அது இந்த காலத்தில் நிறையவே உணர்றாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த இசை அந்த இசை அப்படின்னு இல்லாமல் நிறைய இசைனாலே நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங், நல்ல உணர்ச்சி, நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது அப்படிங்கும்பொழுது when it is something that leads you has a direct connection with the almightyங்கும்போது தனி சேனல். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எல்லாரும் உடனே ஓடி போறது அப்படின்னா சாமி கிட்ட தான். அப்படி உங்களோட வாழ்க்கையில டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கும்பிடுற உங்களோட இஷ்ட தெய்வம்னா அது யாரு மேம்? இறை தான் ஜென்ரலாகவே. பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஆல்மைட்டி சுப்ரீம். பட் சட்டுன்னு நீங்கள் எதாவது சொல்லணும், ஐயோ கிருஷ்ணா அப்படி தான் வரும், இல்லை முருகா, இது ரெண்டு தான் வாயில சட்டுன்னு வருது. ஆமாம் மேம், நீங்கள் நிறைய இசைகளை நீங்கள் நிறைய பாடல்களை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு மேம்? ஒரு 2 லைன் பாடிடலாமா? எனக்கு ரொம்ப உருக்கமாக இருக்கிறது, நிறைய மேடைகளில் நான் உணர்ச்சி வசப்பட்டது திருவாரூர் ராமசுவாமி அவர்களுடைய பாடல். கிளாசிக்கல் தான், பட் ரொம்ப அழகு. எனக்கு அது வார்த்தை ரொம்ப, எக்காலத்திலும் உன்னை மறவேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. எக்காலத்திலும் உன்னை மறவாமலே இருக்க கிருபை செய்வாய், எக்காலத்திலும் உன்னை மறவாமலே இருக்க செய்வாய். அந்த இறை அதுக்கு மேல என்ன கேட்பேன் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். இப்போ இந்த காலத்துல நீங்க கத்துக்கிட்ட அந்த வேதங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு வேத பாடசாலை வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு குருவா இருக்கீங்க. இந்த விருது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? இது போற்றத்தக்க வேண்டியது. அதாவது காய்ச்ச மரத்தை தான் எல்லாரும் விரும்புவாங்க, காய்க்காத மரத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால இன்னைக்குள்ள ஒரு சமூகத்தில் நிறைய குழந்தைகளுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணணும். ஆன்மீகத்தையும் நம்முடைய சனாதன தர்மங்களையும் நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்ததை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அது இதாகும். செடி எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அது அந்த அளவுக்கு அந்த மரமானது காலத்துக்கு நிற்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் அது நம்மளுடைய கீழே என்னுடைய முன்னோர்கள்லாம் அந்த வழியில் என்ன கொண்டு வந்ததுனால அதையே எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு இந்த பணியை ஏற்றுண்டு நாளை ஏன்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். சார், இப்போ ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகமும் பக்தியும் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஆன்மீகம் பக்திங்கிறது ரெண்டு தனித்தனியாக இப்போ பேசுகிறாங்க. ஆன்மீகம் பக்திங்கிறது இல்லை, பக்தி இல்லைன்னா ஆன்மீகம் கிடையாது, ஆன்மீகம்னா பக்தி கிடையாது. ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதுக்குள்ளே ஆராய்ந்ததாக கிடைக்கும். ஆன்மீகத்துக்குள்ளே போனால் பக்தி வந்துடும், இல்லை பக்திக்குள்ளே போனோன்னா ஆன்மீகம் வந்துடும். ரெண்டும் பிரிக்க முடியாது, ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அது இணைந்து இருக்கிறது. அதை உணராத வரைக்கும் அது தனித்தனியாக இருக்கா மாதிரி தான் தெரியும். சரி, நீங்கள் இந்த விருது நிகழ்ச்சியில் வந்ததும் கலந்து கொண்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா மேலே மேலே சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய சேனல் நிறையா பார்த்துட்டு இருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. இது போற்றத்தக்க வேண்டியது. இது விண்மீன்கள் உள்ள வரைக்கும் இந்த பணி தொடங்கணும், நம்ம பாராட்டணும், நம்ம பாதுகாக்கணுங்கிறது இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய குருநாதரை பிரார்த்தித்து சொல்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். இப்போ ஐபிசி பக்தி விருதுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கும் போது நடுவர் குழுவில் இருந்து இந்த விருதுக்கு தகுதியானவர்களை ரொம்ப சரியான முறையில் எங்களுக்காக தேர்வு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்வு செய்கிற ப்ராசஸ் இது எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது. தகுதியானவர்கள் அப்படின்னா நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில்
இசைக்கலைஞர்கள், சொற்பொழிவாளர்கள், மற்ற பக்தி மார்க்கத்தை எடுத்து செல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனால தான் இந்த பாதையிலே பயணிக்கிறாங்க. இந்த ஆண்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய அந்த கலைஞர்களை பற்றி அவங்களோட பற்றின ஒரு சிந்தனைகளை நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட அவங்கள பற்றி இன்னும் நிறைய நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டேன். கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்த்தேன். சரியாக சொன்னால் நம்மளோட இது சரியாக வந்துடணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதோடவே பயணித்தோம். அதில் அது நல்லா அமைஞ்சிருக்கு. மேம், நீங்கள் வந்து ஐபிசி பக்தியில் ஆல்ரெடி நம்மளோட நேர்காணல்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்படி ஐபிசி பக்தி இப்படி பக்தியில் சிறந்து விளங்குகிற சான்றோர்களுக்கு விருதுகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. கலைஞர்கள், அறிஞர்கள் யாராக இருந்தாலும், எந்த சின்ன ஒரு குட்டி குழந்தையாக இருந்தாலும் அங்கீகாரம் தான் முதல்ல. அங்கீகாரமும் பாராட்டும் மனிதனை வந்து எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தோம் ஒரு வீழ்ச்சியிலேருந்து அவங்கள பெருசாக மேலே கொண்டு வந்துடும். ஆல்ரெடி தகுதி இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறது நமக்கு இன்னும் பெருமை. அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு, சொசைட்டிக்கு இப்படியெல்லாம் இருக்காங்க சாதனையாளர்கள், இது மாதிரி சாதிக்கிறதுக்கெல்லாம் 100 வழி இருக்குது, வாழணும்னு நினச்சா 1000 வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய உந்துதலையும் நம்பிக்கையும் கொடுக்குது. குறிப்பாக சொன்னால் நமக்கு மேலே ஒரு பெரிய சூப்பர் பவர், இறைவனுடைய சக்தி தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிற விஷயம் உலகத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் செலுத்துகிற ஒரு விழாவாக இந்த ஐபிசி பக்தியினுடைய இந்த அவார்டு விழாவை நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேம், ரொம்ப நன்றி மேம். நீங்கள் எங்களோடு இந்த தேர்வு குழுவில் பணியாற்றியதற்கும் இன்னைக்கு இந்த விருது விழாவில் கலந்துக்கிட்டதுக்கும் நன்றி மேம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை. அத்தனை அன்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயணம் இன்னும் இன்னும் வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக அமையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஐபிசி பொறுத்த வரைக்கும் லங்காஸ்ட்ரீலேருந்தே நான் ஒரு ஃபேமிலியாக இதோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். ஸோ ஐபிசி தமிழை தொடர்ந்து ஐபிசி மங்கை, இப்போ ஐபிசி பக்தின்னு செம போட்டிருக்கிற அளவுக்கு ரொம்பவே நல்ல க்ரோத்து. மென்மேலும் தமிழோட சேர்ந்து ஐபிசியும், ஐபிசியோட சேர்ந்து தமிழும் வளர எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஐபிசி குடும்பத்தோடு தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி, இந்த பயணத்தில் உங்களுடைய விஷயம் இன்னும் நீண்ட பயணமாகவே இது தொடரணும். கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கும் உங்களோட. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ டீம் எல்லாருக்குமே, கேமராமேன்லேருந்து எல்லாருமே, ரொம்பவே எடிட்டிங் டீம்லேருந்து எல்லாருமே ரொம்பவே டெக்னிக்கலாகவே நல்லா சிறப்பாகவே இருக்காங்க. மென்மேலும் வளர என்ன வாழ்த்துக்கள். இப்போ தமிழகத்திலையும் சரி, வெளி மாநிலங்கள்லையும் சரி, பக்தி சார்ந்த நிறைய கோவில்கள் இருக்கு. தமிழர்களினுடைய பாரம்பரிய கலையில கட்டப்பட்ட கோவில்கள் அப்படிங்கிற விஷயம் நிறையவே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆர்ட், அந்த கலை நயத்தோட நீங்க அந்த கோவிலை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த கோவில்? கட்டாயமா பெரிய கோயில் தாங்க. பெரிய கோயில், சோழர் காலத்து கோவில்களே ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நான் எனக்கு அதுக்கு தகுதி இல்லை அதை பற்றி அதுக்கு மேலே பேச. ஆனால் அந்த ஒரு பெரிய கோவிலில் இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த ஏன்னா அதை பற்றி நிறைய படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு, அதனால ஒரு ஸ்பெஷல் ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு எனக்கு. நிச்சயமா மேம். இப்போ நீங்கள் வந்து பக்திக்கு நிறைய இசை சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பக்தி சார்ந்த விஷயமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு மேம்? இது நிறைய இன்னைக்கு முன்னாடி காலத்துலலாம் நிறைய இசை நிகழ்ச்சிகள் அப்படின்னு நீங்களே அழகாக சொன்னீங்க. கோவிலை சார்ந்ததாக ரொம்ப இருந்தது. கோவில்களில் வந்து இறை வழிபாடுங்கிறது ஒன்று, ஆனால் இசை வழிபாடுங்கிறதும் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தி கல்ச்சர். இன்றைக்கி அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி நல்ல விஷயந்தான், சபாக்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது இப்போது. ஆனால் அஃப்கோர்ஸ் காஸ்மோபாலிட்டன் கோவில்ஸ் நிறைய வந்துடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் பில்டிங்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய கோவிலில் உட்காந்து ஆம்ப்ளிஃபிகேஷன், அன்பிளக்டுங்கிற மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் இல்லாமல் அதை பாடும்பொழுது, ஜஸ்ட் அந்த குத்து விளக்கு, அந்த கோவிலில் இருக்கிற அந்த விளக்கு, அது பாடும்பொழுது எத்தனை பேரை ரீச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் அந்த மாதிரி இடத்துல இன்றைக்கி நிறைய கோவில்கள் நிறைய செஞ்சிட்ருக்காங்க நம்ம அரசு. ஆனாலும் ஜனங்கள் இன்னும் நிறைய போய் அதில் ஈடுபாடோடு போகிறது, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரசிக்கிறதுக்கு போகிறதுக்கு இசை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும்னு நம்புகிறேன். அது நிறைய ஹெல்ப் பண்ணும். அந்த விஷயத்தில் நிறைய தானும் செய்யணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் பாடல்களும், அந்த கோவிலை சார்ந்த பாடல்கள், அதோடைய அழகு சார்ந்த பாடல்களும் இன்றைக்கி நிறைய நம்மளே இயற்றி பாடலாம், தமிழ் அழகாக இயற்றி பாடலாம் அப்படிங்கிறதும் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நிச்சயமா மேம். உங்களுக்கு வந்து என்னன்னாலும் நான் முருகர்கிட்ட ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய குரல்ல ஒரு முருகர் பாட்டு கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு காவடி சிந்து பாடிடலாமா? பாடிடலாம். சென்னிக்குள்ள நகர்வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் செகமச்சிக மதுர கவிகதனை புயவரையில் புனை தீரன் நயில் வீரன். ரொம்ப
ரொம்ப சந்தோஷம் மேம். நீங்கள் எவ்வளவோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு ஐபிசி வந்து பக்திக்காக ஒரு விருது நிகழ்ச்சியை முன்னெடுக்கும் பொழுது இந்த விருது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் சொன்ன மாதிரி பக்திங்கிறதே லவ், அன்பு. ஸோ அதுக்குன்னு ஒரு அழகான எல்லா விதமான அன்பு, இறை அன்பு, இறை அருள் அப்படிலாம் சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டு மை ஹார்ட், ஸ்பெஷல் டு மை சோல். பக்திங்கிறது முதல்ல நம்ம மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு மேலே வந்துட்டு எல்லார் மேலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை நமக்கு உருவாக்குறது வந்து பக்தி. அதாவது ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். காற்றை எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஃபீல் பண்ண தான் முடியும், அது வந்து பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து பக்தி அப்படிங்கிறது நாம் வந்து ஒரு கர்ப்ப பாத்திரத்தில் நம்ம சுவாமி வந்து நம்மளை வந்து வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது அது வெளியே வந்து பார்க்கணும்னா நம்மளால் வெளியே வர முடியாது. நம்ம எல்லாருமே அந்த கர்ப்ப பாத்திரத்தில் தான் நம்ம இருக்கோம். அது அப்படி நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பக்தியை நம்ம உணர முடியும். ஐபிசி பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களை கௌரவப்படுத்த ஒரு விருது நிகழ்ச்சி பண்ணுறாங்கும் பொழுது அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பக்திங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா ஆக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்து சான்றோர்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், குவீன் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner, Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant. Kulattur, Ram Catering. Punniyam Foundation. Grooming partner, Naturals, world's fastest growing salon chain.